ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு ஷார்ட் அண்ட் குயிக்காக பார்க்கலாம் வாங்க. இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அகைன் ஈரான் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போதே நம்ம மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா தெரிந்துச்சு. மார்னிங் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா -302 பாயிண்ட் நெகட்டிவில் இருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட் நிக்கி பார்த்தீங்கன்னா 606 பாயிண்ட் நெகட்டிவில் இருந்தான். அதேமாதிரி சவுத் கொரியா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா 413 பாயிண்ட் நெகட்டிவில் இருந்தான். இது கிளியராக குளோபல் மார்க்கெட்டு செல்லிங்கில் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணிச்சு மார்னிங்கே. நம்ம எக்ஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்னிங் 24,250 ஓப்பன் ஆக போகிறேன். -133 பாயிண்ட்டு நெகட்டிவாக ஓப்பன் ஆக போகிறேன்னு இண்டிகேட் பண்ணிச்சு. நம்ம நிஃப்டி ப்ரீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 24,559 ஓப்பன் ஆச்சு. -139 பாயிண்ட் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 0.05% நெகட்டிவ். இதேமாரி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸு பியூசி 60 பாயிண்ட் நெகட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கான். ஐடி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால். எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா 270 பாயிண்ட் நெகட்டிவில் ஓப்பன் ஆனால். ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா -175 பாயிண்ட்டு. மெட்டல் பார்த்தீங்கன்னா -100 பாயிண்ட்டு. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா -43 பாயிண்டில் நெகட்டிவில் ஓப்பன் ஆனால். மிட் கேப் பார்த்தீங்கன்னா -88 பாயிண்ட் நெகட்டிவில் ஓப்பன் ஆனால். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்ன 24,287 பாயிண்ட்டு கீழே தான் ஓப்பன் ஆனால். ஓப்பன் ஆகி மேலே போய் 5 மினிட்ஸில் டெஸ்ட் பண்ணி அகெயின் கீழே வந்தான். இந்த பாக்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2 to 3 ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணால் ஃபுல்லாக ஃபில் பண்ணல. அகைன் இங்கேருந்து திருப்பியும் மேலே போனான். மேலே போயிட்டு அகைன் இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணான். டெஸ்ட் பண்ணி உடைக்க முடியாமல் கீழே அந்த கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணான். அதுக்கு மேற்பட்ட மார்க்கெட் இப்படியே சைடு பேஸில் தான் போகும்னு நினைக்கும் போது 12:30 ஃப்ரான்ஸ் மார்க்கெட்டும் ஜெர்மன் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகிட்டாங்க. ஆனால் 1:30 மேலே தான் லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போது 1:30 மேலே பார்க்கும்போது லண்டன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா -153 பாயிண்ட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகியிருந்தான். ஃப்ரான்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா -162 மார்க்கெட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகியிருந்தான். ஜெர்மன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா -526 பாயிண்ட்டு நெகட்டிவில் ட்ரேட் ஆகியிருந்தான். இவனுங்களே ஷோ பண்ணிட்டாங்க மார்க்கெட்டு இன்னும் நெகட்டிவ் பக்கம்தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக 1:45 பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் கிரியேட் ஆனால். அது பார்த்தீங்கன்னா இந்த லோவாக உடைச்சிட்டு கிரியேட் ஆனான். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கவரி ஆவான்னு பார்த்தா ஆனால் 24,000 அவன் மதிக்கவே இல்லை. அதுக்கு மேலே லோயர் லோன்னு வச்சு 23,800 போய் தான் லோ கிரியேட் பண்ணி ஒரு 100 பாயிண்ட் மேலே ரெக்கவரி ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்கான். இந்த நிஃப்டியில் மட்டும்தான் நடந்திருக்கான்னு பார்த்தா இல்லை. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா 1:45 மேலே சிவியர் செல்லிங். அப்புறம் ஃபைனான்ஸ் செக்டார்லேயும் சேம் தான். பியூசி பேங்க்கு ஐடி செக்டார்லேயும் நடந்திருக்கு. எஃப்எம்சிஜி ஆட்டோ மெட்டல் மிட் கேப் 50 ஸ்மால் கேப் 50 இண்டிவிஜுவலாக சரி இதெல்லாம் செக்டார் வரைக்கும் தான் நடந்திருக்குன்னு பார்த்தா ரிலையன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசிஐ கோட்டாக் ஆக்சிஸ் இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்லேயும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லி வச்ச மாரி. என் ஹோல்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்த ப்ராஃபிட் எல்லாம் இதேமாரி மூவில் ட்ரம்ப்புனால ஃபுல்லாக இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ 24,000 கீழே போனதுனால நெகட்டிவ் தான். ஓகே, நாளைக்கு என்ன செட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 23,800 இது இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 23,800 உடைக்கிறானா பாருங்கள். அப்படி உடைச்சானா 23,645 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அது மெயின் சப்போர்ட்டாக இருக்குமா இல்லையான்னு நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாக்ஸ் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12 டு ஜூன் 15 ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் 23,800க்கு மேலேயே ஓப்பன் ஆகி அதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகி மேலே போனோன்னா 24,000 அதை தாண்டி க்ளோஸ் பார்க்குறானா, அதை தாண்டி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரானா பாருங்கள். அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா 24,300 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,000 உடச்சிட்டான். 24,000 கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரெட் கேண்டிலில் வந்துட்டானா இன்னும் சிவியர் செல்லிங்காக இருக்கும். அது வராதது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட் பார்த்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இன்றைக்கி எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா டிஐஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 909 கோடி நெட் பையில் இருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 1365 கோடி நெட் பையில் இருக்காங்க. அப்போ யாரு தான் மார்க்கெட்டில் செல் பண்ணுதுன்னு தெரியல. சரி, ஓகே நண்பர்களே, இதே மாதிரியான வீடியோவுக்கு டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.